மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது இதை பற்றினா டோனேட் SMP கேமில் தான். ஸோ வாங்க நம்ம இதை வீடியோக்குள்ளே போகலாம். டோனேட் SMPயில் நான் ஒரு நல்ல மணி மேக்கிங் மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கோவர் பண்ணி பார்க்கலாம் மக்களே. /ஆர்டர்ஸில் போயிட்டு நான் இப்போ பண்ண வேண்டியது என்னன்னா, பேம்புவை விற்கணும். /ஆர்டர்ஸ் பேம்பு நல்லது. ஓகே மக்களே, நான் கொஞ்சம் அப்சர்வர்லாம் டெலிவரிக்கு கொடுங்கடான்னு கேட்டிருந்தேன், கொடுத்துட்டானுங்க. ஒரு ஸ்டாக் அப்சர்வர் ஆக்ஷன் நிறையாவே போகுது. ஸோ ஓகே தலைவன், நான் இந்த பேம்புவே ஆர்டரில் வாங்க மக்களே. எதை வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் எதை ஆர்டரில் வாங்கி ஆக்ஷனில் விற்றீங்கனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான் வருது. சிம்பிள். நல்ல மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக பார்த்தது அப்சர்வரு. ஒரு அப்சர்வர் 1200 rupees தான். என்னடா வெறும் 1000 இவ்வளோ தான் சொல்கிறீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தெரியும், 256 அப்சர்வர்ஸ் இது பண்ணியிருந்தேன் மக்களே. ஸோ ஒரு ஸ்டாக் ஆஃப் அப்சர்வர் ஆக்ஷனில் அப்ராக்சிமேட்டாக /AH அப்சர்வரில் போயிட்டு ஒரு ஸ்டாக் ஆஃப் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்டாக் அப்சர்வர் செல்ஸ் ஃபார் $90,000. நான் இது வாங்கினது $86,000 பர் ஸ்டாக். $90,000. இப்போ நான் அதை சேம் $90,000 போட்டு விடுவேன். ஆர்டர் எப்படி பண்ணுறதும் சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படியே. ஸோ யுவர் ஆர்டர்ஸ் இன்னும் மீதி இருக்கிறது அப்சர்வர் இருக்கும். ஓகே, அப்சர்வரில் போயிட்டு கலெக்ட் ஐட்டம்ஸ் மக்களே. வி காட் 4 stacks ஆஃப் அப்சர்வர்ஸ். 4 ஸ்டாக் ஆஃப் அப்சர்வர் நம்மளுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பேம்புவே எனக்கு அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிற மக்களே, கண்டுக்காதீங்க ஓகேவா. /ஆர்டர்ஸில் போயிட்டு யுவர் ஆர்டர்ஸ் பேம்பு கலெக்ட் ஐட்டம்ஸ். இன்னமும் நிறையா பேம்புவே இருக்கா? ஓகே நல்லது. ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்மளுக்கு 4 ஸ்டாக் அப்சர்வர் கிடச்சிருக்கா. ஒவ்வொரு ஸ்டாக்கையும் 90K நம்மளால் விற்கலாம். /AH செல் $90,000 பர் ஸ்டாக் ஆஃப் அப்சர்வர். 3000 ப்ராஃபிட். அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க். /செல் 90K. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஐட்டம்ஸ்லாம் அப்பப்போ பாருங்கள் மக்களே, ஈஸியாக விற்று போயிடும். /செல் 90K. நிறைய பேர் ஒரு ஷெல்கர் பாக்ஸில் வாங்குவாங்க, இல்லைனா 2 வாங்குவாங்க, இல்லை 16, 32 அந்த மாதிரி வீடான குவான்டிட்டிஸில் வாங்குவாங்க. 64 வாங்குறவங்க கொஞ்சம் கம்மி தான். ஸோ நம்ம பார்க்கலாம் மக்களே, கூடிய சீக்கிரம் சேல் ஆயிரும். இந்த ரெக்கார்டிங்குள்ளே 100% சேல் ஆயிரும், அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இப்போ நான் ரிப்பீட்டருக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாமா? /ஆர்டர் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். ரிப்பீட்டருக்கு அப்சர்வர் 90K வாங்கிட்டாங்க. ஈச் 1.4K ரிப்பீட்டர். நம்ம இப்போ /AHல போயிட்டு ரிப்பீட்டரு ஒரு ஸ்டாக் எவ்வளோன்னு பார்த்தா, ரிப்பீட்டர் ஒரு ஸ்டாக், அடுத்த ஸ்டாக் அப்சர்வரும் சேல் ஆயிடுச்சு. 76.8K நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டாக் ரிப்பீட்டர் 119K சேல் ஆகுது. which means we are getting solid profit of 44K per stack. அப்படின்னா இப்போ நம்ம /ஆர்டர்ஸில் போயிட்டு ரிப்பீட்டரோட ப்ரைஸ் இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிறது தான் இன்றைக்குமே நல்லது. ஸோ இப்போ நான் /ஆர்டர் போயிட்டு /ஆர்டர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களே ஏதாவது ஒரு பேஜ் கீழே கூட்டிகிட்டு வரும். அங்கே கீழே போயிட்டு செஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. யுவர் ஆர்டர்ஸ்ன்னு தான் காமிக்கும், கண்டுக்காதீங்க. உள்ளே வந்ததும் நியூ ஆர்டர் அதை எடுத்து உங்கள் இன்வென்ட்ரியில் வைங்க. நெக்ஸ்ட்டு மணி பர் ஐட்டம், அந்த எமரல்டு எடுத்து உங்களோட இதில் வச்சுட்டு 1.25K அப்படின்னு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐட்டம்க்கு உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ, ஒரு ஐட்டம்க்கு மக்களே டோட்டலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில் எவ்வளோவோ அதை இங்கே நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் டு சூஸ் தி ஐட்டம். இங்கே தான் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணணும்னு இல்லை, கீழே வந்துட்டு சர்ச் எடுத்து உங்கள் இன்வென்ட்ரி தான் வைங்க. சைனு ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ கொடுக்க வேண்டியது ரிப்பீட்டருக்கு வந்துட்டோமா. ரிப்பீட்டருன்னு சர்ச் பண்ணது இங்கே வந்துடும். இதை எடுத்து ரிட்டர்ன் உங்கள் இன்வென்ட்ரியில் வைங்க. ஸோ இன்வென்ட்ரியில் வச்சதுக்கப்புறமா இதுவும் செலக்ட் ஆகிடும். கிளிக் த அமௌண்ட் ஆஃப் நம்பர் யூ வாண்ட். எனக்கு 1.3K அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், நம்பர்ஸையும் போட்டுக்கலாம். நான் 256 எனக்கு வேணும்ன்ட்டு என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ நான் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தா எவ்வளோன்னு காமிக்கும்.
ஆர்டரு 320K நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கூடிய சீக்கிரம் டெலிவரி பண்ணிடுவானுங்க. டெலிவரி பண்ணதை நான் எப்படி எடுக்கணுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, அதை நான் ஆர்டர் பண்ணி விட்டேன். அதை கொஞ்சம் தப்பான ப்ரைஸை போட்டு விட்டேன். அதனால இன்னும் டெலிவரி ஆகலை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா ஆக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வேலைலாம் நான் பண்ண மாட்டேன் ப்ரோன்னு /RTP ஆகிக்கோங்க. ரேண்டம் டெலிபோர்ட் RTP ஆகிட்டு ஏதோ ஒரு ரீசன் உங்கள் இஷ்டம் எங்கேயோ ஒன்று டெலிபோர்ட் ஆகிக்கோங்க மக்களே. ரேண்டமாக உங்கள் பேஸில் இல்லாமல் கோஆர்டினேட்ஸை பார்த்து யாரும் வர வேணா. ஸ்க்ராம்பிள்டு கோஆர்டினேட்ஸ் ஆனில் தான் இருக்குது. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஓகே, வெரி குட் வெரி குட். இங்கே எனக்கு ஒரு டெசர்ட் டெம்பிள் கண்ணில் தெரியுது. உள்ளே போயிருப்பானுங்க. அது எப்படி உள்ளே போகாமல் இருப்பானுங்க? என்னோடய புத்திசாலித்தனம் ரொம்ப வலியுது மக்களே ரம்பி. அதுதான் ஓகே. நான் ஸோ நம்ம ஆர்டரில் போய் செக் பண்ணக்குள்ளே ஓக்லாகுக்கு தான் $460 per ஓக்லாக். ஸோ ரெஸ்டாரண்ட் ரிப்பீட்டர் ஆர்டர் கம்ப்ளீட் மக்களே. நான் இப்போ ஓக்லாக் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. கண்டுபிடிச்சிட்டேங்கிறது இல்லை, கிடச்சிருச்சு. அங்கேயே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம மைண்ட் பண்ணிட்டு காய்ஸ் இந்த கோஆர்டினேட்ஸுக்கு வரதா இருந்தால் வாங்க. நான் ஸ்க்ராம்பிள் கோஆர்டினேட்ஸ் ஆன் தான் பண்ணியிருக்கேன்னா இது உங்களால் எப்படியாவது ஸ்க்ராம்பிள் கோஆர்டினேட்ஸ் டீகோட் பண்ணி வர முடியும்னா இங்கே வந்துடுங்க. இங்கே எவனோ ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டி வச்சுருக்கேன். அண்டர் கிரவுண்ட் ஏதாவது பேஸ் ஏதாவது இருக்கும். நான் இந்த மாதிரிலாம் பார்த்தா டேக் டவுன் பண்ணலாம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை காய்ஸ். ஸோ ஓகே வாங்க போகலாம். ஸ்ப்ரூஸ் லாக் எவ்வளோன்னு பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம போன் மீல் பண்ணிவிட்டு ஈஸியாக வெட்டலாம்ல மக்களே. இங்கே நிறையா எனக்கு இங்கே கீழே தோண்டணும் போலேயே இருக்குது. சீக்கிரம் ஃபுல்லாக க்ரோ ஆகிருக்குது. எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல மக்களே. ஓகே வாங்க. இதெல்லாம் கன்ஃபார்மாக பேசுறதுக்கு ஒரு அடையாளம் தான். ஆனால் நான்லாம் கீழே டிக் பண்ணி போக மாட்டேன். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். இல்லைனா என்ன பண்ணுறது மக்களே? 90% இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10% இல்லைனா என்ன டைம் வேஸ்ட்டு தானே. இது ஒவ்வொன்றும் $500 வருது. ஒரு ஸ்டாக் உங்களுக்கு எவ்வளோ போகும்னு காமிக்கிறேனே. இப்போ நான் கிட்டுன்னு ஓடிட்டுருக்கேன். ஒரு நல்ல ஃபாரஸ்டான ஆர்டி பேர் அப்படின்னா வாவ் மக்களே, திஸ் இஸ் ஜஸ்ட் லுக்கிங் லைக்கே வாவ். ஸோ நீங்கள் அவ்வளோதான் மக்களே. இப்போ பாருங்கள் என்கிட்ட இருக்கிறது வெறும் 4 ஓக்லாக். 4 எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாமா? /AH இல்லை என்னது ஆர்டர்ஸ் ஓக் லாக். வாங்க பார்க்கலாம். ஓக் லாக் 4 வெறும் 4 லாக் $1400. எனக்கு ஷாப் பண்ணேன் லிட்ரலி 2 செகண்ட் தான் ஆச்சு. 4 ஓக் லாக் ஷாப் பண்ணேன். நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு 28,800 கிடைக்குது. நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டாக் லாகுக்கு. ஒரு ஸ்டாக்கை கலெக்ட் பண்ண நம்மளால் ஆவரேஜாக நல்ல டைமண்ட் ஆக்ஸ் வித் எஃபிஷியன்சி 5 நம்மளுக்கு ஆகிறது ஜஸ்ட் 7 minutes. 1 hourல யூ கேன் கெட் 2,24,000 மீன்ஸ் 224K 1 hourக்கு உங்களால் மரத்தை வெட்டியே சம்பாதிக்க முடியும். நான் இப்போதைக்கு இதை ஒரு $300 கீவே பண்ணிடுறேன். /AH செல் $300. உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் கீவே பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சம் பூரான பிளேஸுக்கெலாம் யூஸ் ஆகும்ல. நான் இந்த மாதிரி தான் அடிக்கடி கொஞ்சம் லோ ப்ரைஸுக்கெலாம் எல்லாத்தையும் சேல் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி சேல் பண்ணாலும் நான் எவனும் வாங்க மாட்டேங்கிறேன். ஏன்னு தெரியல எனக்கு. இது $300 லோ ப்ரைஸான்ட்டு எதுவுமே அவ்வளோவா இல்லை. பாருங்கள் இந்த பிளேயருக்கு யூஸ் ஆகிருக்கு. /ஆர்டர் நம்மளோட ஆர்டர் டெலிவரி ஆயிருக்கான்னு பார்க்கலாமா? அப்போயே டெலிவரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக யுவர் டெலிவரி. நம்மளோட ரெஸ்டாரண்ட் ரிப்பீட்டர் ஆர்டர் கலெக்ட். இங்கே இருக்க 4 எடுத்துக்கலாம். 4 ஸ்டாக் எவ்வளோ போகும்? 110K விற்கலாம் ஈச். 110K ஈச்சுக்கும் வித்தா 220 330 $440,000 மீன்ஸ் $500,000. /AH செல் 110K. கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்படியே சேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ப்ராஃபிட்டாக வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். /AH செல் 100K. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. மித்தவங்களா காய்ஸ் இந்த ஃபார்மை கட்டுங்க காய்ஸ். பேஸ் ரைடிங் பண்ணுங்கள் காய்ஸ். 24 hours ஸ்ட்ரைட்டுக்கு 1 billion வந்துருமாங்க. இதை மட்டும் 24 hours உட்காந்து பண்ணி பாருங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா மக்களே, இதுதான் நம்மளோட சிக்னிஃபிகன்ஸ். நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 110K
110K இந்த ரிப்பீட்டர் ப்ளஸ் அடுத்த ரிப்பீட்டர் ஸ்லாஷ் செல் 110K. ஓகே, we have got 3.95 million. நம்ம ஸ்டார்ட் பண்ணது 3.5 மில்லியன் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இந்த வீடியோவில் மட்டும் 500K ப்ளஸ் 500K $1 million earn பண்ணியிருக்கோம். நான் என்னெல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் நான் ஒர்க் பண்ணது லிட்ரலி ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு தான். இந்த வீடியோட லென்த் 10 minutes. 3 to 4 minutes ஒர்க் பண்ணியிருக்கேன்னா வச்சுக்கோங்க. 4 மினிட்ஸுக்கு $1 அசால்ட்டாக என்னால் எடுக்க முடியும். ஸோ பர் ஹவர் என்னால் 15 மில்லியன் பண்ண முடியுது அசால்ட்டாக. என்னால் கரெக்டாக 6.6 ஹவர்ஸில் ஃபுல்லாக $100 million பண்ண முடியும், விச் இஸ் கன்சிடர்ட் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் ஆன் த டோனேட்டர்ஸ் எம்பி மக்களே. புரிஞ்சா? ஸோ ஓகே, வித் ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மக்களே. ப்ராக்டிக்கலாகவே காமிச்சிருக்கேன். ரிப்பீட்டெல்லாம் ஷேர் ஆயிரும். அப்புறமா பார்க்கலாம். மரட்டா.